இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. வெல்கம் டு மை சேனல். இனி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ வடை. வாங்க ஃபஸ்ட்டு வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக பறித்த வாழைப்பூவில் இந்த மாதிரி தேன் இருக்கும். நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு பூவை எடுத்துட்டு இந்த மாதிரி இதை பிச்சிடணும். இதில் தான் தேன் இருக்கும். இதை பிச்சு போட்டுறணும். அதில் நரம்பு மாதிரி இருக்கும். இதையும் எடுத்துடணும். இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வடைக்கு தேவையானது 5 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகா, அரை துண்டு இஞ்சி, ஒரு ஃபுல் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். நல்லா மணமாக இருக்கும் சேர்த்து அரைச்சிங்கன்னா. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நான் 180 கிராம் கடலைப்பருப்பை எடுத்து நல்லா ஊற வச்சு அதையும் எடுத்துக்கிட்டேன். எடுத்து அதே மிக்ஸ் ஜாரில் ஆட் பண்ணி ரொம்ப மையாவும் அரைக்காமல் ரொம்ப கொரப்பாகவும் அரைக்காமல் நார்மல் ஸ்டேஜில் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கட் பண்ணி வச்ச வாழைப்பூ நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். கட்டர் இருக்குது, மிக்சி கட்டரு, அதில் போட்டு எடுத்தனால ரொம்ப பொடிசாக நறுக்க வந்துச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. சேர்க்காம இந்த வடை பதத்தில் இருக்கணும். பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணுறேன் எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணியே இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பதத்தில் இருக்கணும். இப்போது நான் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போது அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா வடை நல்லா மொறுன்னு சூப்பராக வரும். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது வாழைப்பூ வடைக்கான மாவு ரெடி. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு எப்படின்னு கொஞ்சோண்டு போட்டு பாருங்கள். போட்டோன்னே மேலே வந்துச்சுன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு, கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். சூடாகாமல் போட்டிங்கன்னா எண்ணெய் நிறைய குடிக்கும் வடை. பாருங்கள், இப்போ குட்டியை தட்டி போட்டாச்சு. ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டில் வைக்கக்கூடாது, சிம்மில் தான் வைக்கணும். அப்போ தான் வடை உள்ளக்கையும் நல்லா வெந்து வரும், வெளியும் நல்லா வெந்து வரும். நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா மேலே கருகிடும், உள்ளே வேகவே வேகாது, மாவாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம கிறிஸ்பியான ஹெல்தியான வாழைப்பூ வடை ரெடி. பிச்சாலே அப்படியே வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளக்க நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு வாழைத்தாரில் பூ இது, வாழைப்பூ இது, அதில் இப்படி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரை டாட்டா, பாய் பாய்.